ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டினா என்னது? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிசிட்டி சொல்கிறோம். சரி, ஓகே சார், இந்த எலக்ட்ரிசிட்டி எனக்கு எப்படி சார் ப்ரொடியூஸ் ஆகுது? எங்கேருந்து சார் ப்ரொடியூஸ் ஆகுது? எனக்கு தேர்மல் ஸ்டேஷன்லேருந்து வருதா? நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்லேருந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த பவர் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு உருவாகிற எலக்ட்ரிசிட்டியை நான் என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்மிட் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா எடுத்து நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக இல்லையா? அப்போது இது வந்து இப்போ நம்ம எல்லாமே பவர் ஸ்டேஷனை வச்சு ரன் பண்ணி அதிலிருந்து நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அப்போ இது முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க? ஒரு 1900 இயர்ஸ்க்கு முன்னாடி 1972 1980s டைம்ஸில் 1960 டைம்ஸ்லாம் யார் சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டோட ரோல் வந்து மிகப்பெரிய ரோலாக இருக்குது. ஓகேவா? ஸோ 1972 இந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கைட்டை வந்து டியூரிங் லைட்னிங் இந்த தண்டர்ஸ்டார்ம் சீசன் டைமில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கைட்டை கட்டி அதை வந்து பழக்க விடும்போது என்ன பண்ணுது, அவர் வந்து ஒரு இந்த கைட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டோட எண்டில் ஒரு மெட்டல் கீயை வந்து அவர் என்ன பண்ணியிருந்தார், அட்டாச் பண்ணி வச்சுருந்தார். இந்த கைட்டை அவர் வந்து ஃப்ளோட் பண்ணும்போது வானத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெட்டலில் பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சிருந்த மெட்டலில் கைக்குள்ளே இருந்த சாவியில் பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் அவர் உறவுனாரது லைட்னிங்னாலேயும் எனக்கு என்ன பண்ண முடியும், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நாட் ஓன்லி பவர் ஸ்டேஷன். ஸோ இப்போ தான் பவர் ஸ்டேஷன்லாம் வந்தது. பிஃபோர் அவங்க என்னச்சுன்னா லைட்னிங்லேருந்தும் எனக்கு என்ன கிடைக்குது, கரண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறமா தான் எல்லா சயின்டிஸ்ட்க்கும் தெரிய ஆரம்பிச்சது எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து லைட்னிங் மூலியமாக என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் கரண்ட். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது எனக்கு லைட்னிங்லேருந்து லைட்னிங்கிறது சன்ரைஸ் ஸ்டார்ம்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கிது. இதை தான் வந்து அவர் முதல்ல கண்டுபிடிச்சார். சரி சார், இது வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு பார்ட் ஆஃப் எ ஸ்டோரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டம்ஸ் தான். கரெக்டாக இல்லையா? நீங்களாகட்டும், ஒரு பொருள், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் சேரு, ஒரு மெட்டல் சேரு, ஒரு மெட்டல் பெட்டு, எதுனாலும் சரி, வுட்டு எதுனாலும் சரி, எனக்கு எதனால் போடுது, ஆட்டம்ஸ். வித்தவுட் ஆட்டம்ஸ் நத்திங் இஸ் பாசிபிள். கரெக்டாக இல்லையா? ஸோ எவ்ரி திங் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ மேட்டர். இந்த ஆட்டமில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மெயின்லி 3 காம்போனன்ட்ஸ் இருக்காங்க. யார் அந்த காம்போனண்ட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று யார், எனக்கு புரோட்டான். கரெக்டாக? இன்னொன்று யார், எலக்ட்ரான். இன்னொன்று யார், நியூட்ரான். ஸோ இந்த 3 எலமெண்ட்ஸ் தான் மேஜர் ரோல் என்ன பண்ணுது, இந்த ஆட்டம்ஸில் ப்ளே பண்ணுறாங்க. கரெக்டாக இல்லையா? வித்தவுட் திஸ் ஆட்டம் இஸ் நாட் தேர். கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போது இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்றது நத்திங் பட் இவங்க எல்லாரும் யார், எனக்கு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்னு சொல்லலாமா? நம்ம எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். இவங்க எல்லாம் யார், எனக்கு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் யார், ஆட்டம். எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எனக்கு ஆட்டம். அதுதான் நம்ம வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த புரோட்டான் அப்படின்ற ஒரு பொருள் அப்படின்றது எனக்கு என்னது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த புரோட்டானில் பார்த்திங்க அப்படின்னா இது நத்திங் பட் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல். இது என்னது, எனக்கு நத்திங் பட் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல். அதே மாதிரி எனக்கு எலக்ட்ரான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல். அதே மாதிரி எனக்கு ஒரு நியூட்ரான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நியூட்ரல் சார்ஜ், எந்த சார்ஜும் அதுக்கு மேலே என்ன ஆகாது, இருக்காது. கரெக்டாக இல்லையா? ஸோ புரோட்டான் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல், எலக்ட்ரான் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல், நியூட்ரான் அப்படின்றது நியூட்ரல் சார்ஜ் பார்ட்டிக்கல். இது 3 சேர்ந்தது தான், இது 3 கான்ஸ்டியூட் தான் எனக்கு வந்து ஆட்டமில் வந்து இருக்குது. இது 3 தவிர எனக்கு என்ன எதுவுமே கிடையாது. இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டம் அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஷெல் இருக்குங்க. ஓகேவா? இதுக்கு மேலே இன்னொரு ஷெல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், இதுக்கு மேலே நம்ம ஒரு இன்னொரு சர்க்கிளை வரைஞ்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் ஆட்டம் அப்படின்னா
இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் எனக்கு என்னது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்னது நியூக்ளியஸ். ஓகேவா? இந்த நியூக்ளியஸ்குள்ளே பார்த்திங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். அப்போ நியூக்ளியஸ்க்கு எல்லாம் என்ன சார் இருக்கும்? நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படி எனக்கு சன்னை சுற்றி எர்த் எனக்கு ரிவால்வ் பண்ணுதோ அதே மாதிரி எனக்கு எலக்ட்ரான்ஸும் இந்த ஆட்டம்ஸில் என்ன ஆகுது? அந்த நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகுது. ஓகேவா? எப்படி எனக்கு சன்னை சென்டராக வச்சு எர்த் எனக்கு ரிவால்வ் ஆகுதோ அதே மாதிரி நியூக்ளியஸை சென்டராக வச்சு எலக்ட்ரான் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கு? ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த புரோட்டானும் நியூட்ரானும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. எலக்ட்ரான் மட்டும் என்ன ஆகுது? வெளியே இருக்குது. அதே மாதிரி இந்த ஆட்டமில் பார்த்திங்கன்னா எனக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அதே மாதிரி எனக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இது ரெண்டு எனக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த ஆட்டம் என்னவாக இருக்கும்? நியூட்ரலாக இருக்கும். இல்லை சார் இதில் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, இதில் சேஞ்சஸ் ஆகுது ஆர்எல்ஸ் எனக்கு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இதில் கம்மியாகுது சார் அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு என்ன ஆகாது? இந்த ஆட்டம் எனக்கு நியூட்ரலாக இருக்காது. ஏன்னா ஒரு ஆட்டமில் எனக்கு அந்த ஈக்குவிலிபிரியம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா ஏதோ அந்த ஆட்டம் எனக்கு எலக்ட்ரானை கெயின் பண்ணும், ஏதோ அந்த ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், if the balancing force between the protons and the electron are disturbed by any external force, then the atom may gain or lose electron. When electron lost from the atom, the free moment of this electron. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஆட்டம்லேருந்து ஓகேவா எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த ரிலீஸ் ஆன எல்லா எலக்ட்ரானும் எனக்கு மூமெண்ட்டில் ஆகும். ஓகேவா? இருக்கும்போது எனக்கு ஆப்வியஸாக கரண்ட் எனக்கு என்ன ஆகும்? ப்ரொடியூஸ் ஆகும். இன்னும் ஒரு எளிமையாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட இது ஒரு கண்டக்டர்னு நினச்சிக்கோங்க. இப்போ இதில் எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா ரேண்டமாக அங்கங்கே போயிட்டுருப்போம். ஓகேவா? இருக்கும் எலக்ட்ரான்ஸு, ஏகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். அவன் ரேண்டமாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் எந்ததோ ஒரு டைரெக்ஷனில் சுற்றிக்கிட்டு இருப்பான். இப்போது நான் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இந்த எல்லா சார்ஜும் பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக என்ன ஆகிடும்? அலைன் ஆகிடும். ஒரே பக்கமாக என்ன ஆகிடும்? அலைன் ஆகிடும். இந்த ஒரே பக்கமாக அலைன் ஆகி எனக்கு என்ன பண்ணும்? கரண்ட்டை என்ன பண்ணோம்? ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னாலே எனக்கு என்னது? நத்திங் பட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாம், ஆர் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இப்படியும் சொல்லலாம். அதாவது இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுற பாருங்கள் என்ன நடக்குது சார். அதாவது யூஸ்வலாகவே எல்லா பொருட்களும் இந்த யூனிவர்ஸில் பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்கும். கரெக்டாக? அன்லெஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வரைக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆட்டமில் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சப்போஸ் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஒன்று அந்த ஆட்டம் கெயின் பண்ணும், இல்லைனா எலக்ட்ரான்ஸ் அந்த ஆட்டம் லூஸ் பண்ணும் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த லூஸ் ஆன எலக்ட்ரான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்டத்தில் இந்த ஃப்ரீ மொமெண்ட்னால லூஸ் ஆச்சு பார்த்திங்களா? எதில் இந்த லூஸ் ஆகிறனாலையோ அதே மாதிரி ஃப்ரீ மொமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறனாலையோ ஒரு கண்டக்டரில் எனக்கு என்ன பண்ணுது? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஓகேவா, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதெல்லாம் எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது இதெல்லாம் எனக்கு ஆட்டத்தில் ஒன்று ஃப்ரீ மூமெண்ட், அதாவது வென் எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஃப்ரம் ஆட்டம் ஓகேவா ஃப்ரீ மூமெண்ட் இருக்கோ அதுதான் எனக்கு கரண்ட்டை கான்ஸ்டன்ட் பண்ணும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது இதுதான் ஒரு ஆட்டம் அப்படின்னா இந்த ஆட்டத்தில் ஒரு வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெல் இருக்கும். கரெக்டாக இல்லையா? இந்த வேலன்ஸ் ஷெல்லில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், சில டைம் 3 எலக்ட்ரான்ஸ், சில 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸை எனக்கு என்ன பண்ணும்? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஓகே, ஒரு கண்டக்டரில் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு என்ன ஆகும்? வேலன்ஸ் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான் ஆப்வியஸாக கரண்ட்டை என்ன பண்ணும்? கண்டக்ட் பண்ணும். அதுதான் இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நத்திங் பட் இந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? டினோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு
இப்போது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி சார் மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்னது ஒரு வோல்டேஜ். இப்போது ஒரு சர்க்கியூட் ஒரு கண்டக்டர் இருக்குன்னா அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக ஒரு பேட்ரியோட கனெக்ட் பண்ணுவேன். இந்த பேட்ரி இருந்தால் மட்டும்தான் எனக்கு எலக்ட்ரான்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். கரெக்டாக இல்லையா? அதாவது அப்போது கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொன்னீங்க சார். என்ன சார் இப்போ வோல்டேஜ்ன்றீங்கன்னா ஃப்ளோ சார்ஜஸ் எனக்கு மூவ் ஆனால் கரண்ட் இருக்கும். இந்த மூவ் ஆகிறதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும்ல, அந்த ஃபோர்ஸ் தான் எனக்கு வோல்டேஜ். ஓகேவா? அந்த ஃபோர்ஸ் தான் எனக்கு என்னது, நத்திங் பட் வோல்டேஜ். அப்போது ஒரு சர்க்கியூட்டில் ஒரு கண்டக்டர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த கண்டக்டர் யூஸ்வலாக உங்கள் எலக்ட்ரான்ஸுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக இல்லையா? அப்போ அதை மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வெளிலேருந்து என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் எனக்கு என்னது, நத்திங் பட் ஒரு பேட்ரி. எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் எனக்கு என்னது, எனக்கு ஒரு பேட்ரி. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நத்திங் பட் வோல்டேஜ். ஓகேவா? புரிஞ்சுதா? இல்லை தான் டவுட் இருக்கா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு கண்டக்டர்ஸ் இருக்குது எனக்கு. இந்த கண்டக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கரண்ட் என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். இன்சுலேட்டர் பார்த்திங்கன்னா கரண்ட்டை எனக்கு என்ன ஆகாது, அலோவே பண்ணாது. இட் அலோவ்ஸ் கரண்ட், இட் அலோவ்ஸ் எனக்கு கரண்ட். இட் டஸ் நாட் அலோவ் கரண்ட். ஓகேவா? மூணாவது எனக்கு கேட்டகரி என்னென்னா செமிகண்டக்டர்ஸ். இந்த செமிகண்டக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பார்ஷியலாக என்ன பண்ணோம், இது வந்து கண்டக்ட் பண்ணோம். பார்ஷியலாக என்ன பண்ணோம், எலக்ட்ரான்ஸ், அதாவது பார்ஷியலியை கரண்ட் என்ன பண்ணோம், எனக்கு கண்டக்ட் பண்ணோம். பார்ஷியலாக கரண்ட் என்ன பண்ணோம், கண்டக்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த கண்டக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா த கண்டக்டர்ஸ் விச் அலோவ் கரண்ட் டு பாஸ் த்ரூ them easily is called as what, கண்டக்டர்ஸ். இப்போ இந்த கண்டக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வரு, கோல்டு, காப்பரு, ஸ்டீலு, சீ வாட்டர், இது எல்லாமே எனக்கு என்னது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணோம். அதே மாதிரி இன்சுலேட்டர் பார்த்தீங்கன்னா விச் மெட்டீரியல்ஸ் த மெட்டீரியல் விச் டஸ் நாட் அலோவ் த கரண்ட் இஸ் கால் டு பாஸ் இஸ் கால் வெரி ஈஸி கால் இன்சுலேட்டர்ஸ். இது பாருங்கள், கிளாஸு, டிஸ்க்கு, போஸ்ட், இது எல்லாமே நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபாரத்தில் பார்த்துருப்போம். இது எல்லாமே ஒரு விதமான இன்சுலேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த சிப்பு, கிப்பு, இந்த டிரான்சிஸ்டர்ஸ், இது எல்லாமே ஜெனரல் டயோடு, இந்த டயோட்ஸு, அதே மாதிரி இந்த டிரான்சிஸ்டர்ஸ், இது எல்லாமே எனக்கு என்னது ஒரு விதான செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர் வேலை என்னது, இட் வில் பார்ஷியலி, ஓகேவா, இட் வில் பார்ஷியலி கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனக்கு என்னது இன்னைக்கான இன்ட்ரொடக்ஷன். ஸோ நாளைக்கு நம்ம ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.